வண்டி வருது. பறவைங்க சத்தம் கேட்டே எப்படி இருக்குன்னு, இல்லை தூங்கி எந்திரிச்சாச்சு போல இருக்கு. கொஞ்சம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா ஒரே சேம் டைம்ல எத்தனை பறவைங்களுடைய விதவிதமான சத்தம் பாரு. பிரெயின் அவ்வளோ ஷேக் ஆகுமா? ஆனா அதோட அமைப்பு மட்டும் வைப்ரேஷன் மண்டை போட்டுரும் அப்படிங்கிற. அதான் மொபைல் கேமராக்கெல்லாம் இப்போதான் கண்ணே தெரிய ஆரம்பிக்குது. ஒரு ஷார்ப் விஷன். இவ்வளோ நேரம்லாம் பார்த்தா கிரெயின்ஸ் அடித்த மாதிரி தான் இருந்திருக்கும். பரவாயில்ல, வண்டி ஏறிடுது. எக்ஸல் சூப்பர். சின்ன வயசுலாம் அந்த தந்தி கம்பத்துலாம் ஏறி விளையாடுவோம் நாங்கள். ஒரு 10 அடி 15 அடி ஏறுவோம். அதுவே பார்த்தா எங்கேயோ வானத்தை உயரத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அந்த வயசுலாம் பார்த்தா. ஆமாம் ஆமாம். இந்த கண்ணாடிக்காரன்ட்டு ஒருத்தர் இருப்பார், அடிக்கிறதுக்கு வருவார், கல்லெல்லாம் எடுத்துட்டு வீசுவார் மேலே. இதெல்லாம் ஒரு காலம். டெக்னாலஜிலாம் அன்றைக்கே இருந்தால் அன்றைக்கே படத்துலலாம் என்ன யார் இந்த டெக்னாலஜிலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். காலத்துலேயே இருந்ததுன்னா வந்து எவ்வளோ வித்த பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சொன்ன மாதிரி. ஒரு ஹனுமன் கோவில் இருக்கும், சூப்பரா இருக்கு. நல்லா எத்தனையோ நாள் இங்கெல்லாம் வந்து உட்காந்து அனுபவிச்சுட்டு போயிருக்கிறேன். பாரு அங்கதான் அந்த ஒரு சின்ன சன்னதி இருக்குது பாரு. அதுதான் இங்கேயா ஊட்டி மலையை காணோம். இந்த சவுண்டு காதுல கேட்டாதான் ஒரு சந்தோஷம் நமக்கு இல்லையா? பூமரு ஓகே, பிக் பபிள்னா வரதில்லை இல்லையா? அதெல்லாம் ஸ்டாப் என்னன்னு தெரியல. மார்க்கெட் போயிருக்கு. பழைய டாடா லாரி, கோவை டு மேட்டுப்பாளையம் ரெகுலர் சர்வீஸா. என்ஜின் சவுண்டு வேறு எப்படி இருக்குன்ட்டு, அது ஒரு யூனிக் ஸ்டைலாக இருக்குது அந்த சவுண்டு. தீவு வந்துட்டு இருக்கா, வந்துட்டு தான் இருக்கு. அது 2050 வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகள், கோவை மாவட்டம், மேட்டுப்பாளையம் வட்டம் இல்லையா? ஆனைக்கட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாம்.
சதுரம் இருக்கக்கூடாது. வட்டம் இருக்கும்போது ஏன் சதுரம் இருக்கக்கூடாது? இதான் கூகுள் மேப்ஸில் ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு தேடி தேடி போனோம். கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை. இருந்தது, பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்குறது. ஏதோ ஒரு காட்டு கோவில் சொன்னாங்க, அது பேர் மறந்து, பட்டத்தரசி அம்மன் கோயில்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. தேடி தேடி பார்த்தோம். அங்கே போய் பார்த்தா சின்னதாக ஒன்று இருக்குது. இருந்தாலும் அது நல்ல அனுபவம் தான். காட்டுக்குள்ளே பார்க்குறது நல்ல அனுபவம். சே, செம்மையாக இருக்குது. பழைய பில்டிங் பார், டியூப்ளெக்ஸ் டைப் இல்லையா? உள்ளுக்குள்ளாரியே லிங்க் ஆகுமா எங்கேயாவது போய்? இல்லை யூடேனான்னு தெரியல. ஆகுமா? யூடேனா? சரி சரி. ஒட்டி கோயில் இருந்தது வழியா, அது மாதிரி கோயில்லாம் இருக்கும், அங்கங்கே இருக்கும். பார்க்கலாம். எவ்வளோ இன்டீரியராக வந்திருக்கு. எல்லாம் ஒரு ப்ரைவசி. அருமை அருமை. அவ்வளோதானா? போகுதா? சரி. மழை அடிவாரத்துக்கே போகும் போல இருக்கு. அருமை அருமை. என்ன ஒரு அமைதி, என்ன ஒரு ஆனந்தம். இதுக்கப்புறம் என்ன வெறும் மண்ணு ரோடா? ஏதோ தோட்டத்துக்கு போகிற மாதிரி இருக்கு. வேண்டாம். ஆஹா, இதுவும் ப்ரைவேட். வேண்டாம் வேண்டாம். யூடர்ன் போட் இல்லையா? இதுக்கப்புறம் வெறும் காடு தான் இருக்குது. வேண்டாம் விடு. சரி இருக்கட்டும். அதனால பொது வழி ரைட்டு. ஓகே, இதுக்குள்ளே எங்கே சுற்றுறோம் என்ன நினைப்பாங்க? வீடியோ எடுக்க வந்தோம். நாங்கள் ப்ரெஸ்ஸு. ஸ்டாப் ரெக்கார்டிங். மழை அடிவாரத்துக்கே வந்து இது வீடு. வீடு வீடு வீட்டுக்கு தான் போகுது. இந்த லெஃப்டில் வேணால் பார்க்கலாம். எல்லாம் அந்த பாறைகள்லாம் தண்ணி விழுகிற இடம். ஆனால் இப்போ காஞ்சி போய் கிடக்குது இந்த சீசனில். மழை காலத்தில் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஷூட் பண்ணணுன்னா காலையில் 7 மணிக்கு முன்னாடி வரணும். இந்த இளம் வெயில் ஸ்டார்ட் ஆகும்ல, இந்த டயத்தில் வந்தாலும் இது அவ்வளோதானே போல இருக்கு. வேற எங்கேயாவது லிங்க் ஆச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? அவ்வளோதானே. காலையில் வந்து இந்த ஷூட் பண்ணுறது சூப்பராக இருக்கும். சரி, ஏதோ கலர் கிரேடிங்கில் போட்டு கொஞ்சம் அவ்வளோதானா? இந்த மண்ணில் லாரியெல்லாம் நிற்க வச்சா புதஞ்சிரும் போல இருக்கு. அப்படியே அதுதானே. இங்கே ஒரு நமக்கு ஒரு தோட்டம் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். மழை அடிவாரத்தில் சொர்க்கம் மாதிரி இருந்துட்டு போய்க்கலாம் வாழ்க்கையில். மலையில் நிழல் அப்படியே போகுது பாரு, மேகத்தோட நிழல். பா, எவ்வளோ பெரிய ஏரியா கவர் பண்ணுது. வாழை போட்டுருக்குறாங்க. அரச மரம். அரச மரத்துக்கு கீழே ஒரு விநாயகர் சன்னதி. அருமை.
ஓகே. ஒரு நன்றி ஒரு மூணு. ஸ்டாப் ரெக்கார்டிங். தோப்பு, பண்ணை, வீடு, முருங்கை மரம். இது என்ன மரம்? கிணறு பார் பாசனத்து. வீடே பார் எவ்வளோ நிழல்ல இருக்கு. இந்த கோயம்புத்தூர் வந்து கோவன் புதூர் அப்படி இப்படின்லாம் ஏதோ சொல்லுவாங்க ஹிஸ்டாரிக்கலாக. அதுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு தெரியல. ஆனால் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா டைமில் மைசூர் தாண்டி அந்த நகரா அது இதெல்லாம் வருது இல்லை. மைசூர் வந்து பெரிய சாம்ராஜ்யம், அது எப்போவுமே மைசூர் பேர் ஆதி காலத்துலேருந்து இருக்குது. இந்த நகரா தாண்டி இந்த சைடு இந்த திம்பம் காடு இதெல்லாமே வந்து எருமையூருங்கிற பேரில் இருந்துதாம்மா. மேபி அந்த எருமை இது அதை காரணமாக வச்சு பண்ணாங்களா இல்லை என்ன ரீசனில் வந்ததுன்னு தெரியல. அப்படி சொல்லுவாங்க எருமையூர் அப்படின்ட்டு ஒரு பேரில். அதெல்லாம் இந்த மாதிரி காடெல்லாம் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி இருந்த ரீஜன்லாம் இங்கே யார் இருந்திருப்பாங்க, என்ன சமாச்சாரம். ஆனால் அந்த காலத்தில் ட்ரேடிங்ஸ் எல்லாம் வந்து இந்த மலைக்காட்டு வழி மைசூருக்குலாம் ஈஸியாக எப்போவுமே ஒரு ட்ரேடிங் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஆதி காலத்துலாம். சாம்ராஜ் நகரா, மைசூரு, இந்த கோயம்புத்தூரோட இந்த ஏரியா மேட்டுப்பாளைய ரீஜன் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கண்ட்ரோல் மாதிரி தான் ஆதி காலத்துலாம். என்ன இவ்வளோ என்ன இந்த இது இருக்கு பார், இடையில ஒரு நியூஸ் அந்த அக்கநாயக்கப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழைய முன்னோர்களுடைய முதுமக்கள் தாலி அது இது ஏதோ புதைச்சிருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ சொன்னேன்ல. அதில் என்னமோ ஒன்று சொன்னாங்க, என்னமோ தாகன அள்ளியா என்னமோ போட்டிருந்தாங்க. என்ன மிரட்டும் தாகன அள்ளி என்னமோ ஒரு பேர் போட்டிருந்தாங்களா. சரி இது ஏதோ கர்நாடகா சைடு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கோவை மாவட்டம் சூலூர் வட்டத்தில் அக்கநாயக்கம்பாளையம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தால் தான் இந்த ஹல்லினா ஊர் அந்த சைடு, அவங்க இதெல்லாம் கன்னடா ஸ்லாங்கு. அந்த இடம் இருக்குன்னா அப்போ அவங்களுடைய டாமினேஷன் ஒரு காலத்தில் இங்கே இருந்திருக்கு. அவங்களாம் வாழ்ந்து மறைஞ்ச இடமா இருந்திருக்கலாம் ஆதி காலத்துலாம். இந்த தென்னந்தோப்பு பார்த்தா இப்போ மாடர்னாக இருக்கிற இந்த ஹைப்ரிட் டைப் இல்லாமல் இதெல்லாம் ஒரிஜினல் பழைய காலத்து இது. அருமை அருமை அருமை. ஸ்டில் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருந்தோம், இருக்கும் கேலரியில் தேடி பார்த்தா எப்படி இருக்கு பாரு. என்ன ஹைட்டு, மண்டை மேலே காய் விழுகாமல் இருந்தா சரி இல்லையா. மண்டை மேலே காய் விழுந்துச்சுன்னா அப்புறம் அதே ஓலை எடுத்து பேக்கப் பண்ணி இல்லையா, பச்சை ஓலை. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு அது மாதிரி மண்டை போட்டது தேங்காயாலே, பாடை கண்ணது ஓலையாலே. எப்படி அருமை அருமை. பகல்லே நைட்டு மாதிரி தான் இருக்கு. எவ்வளோ ஒரு இருட்டு.
ஒரு சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. உள்ள பாரு எப்படி எவ்வளோ நெருக்கமா இருக்கு எல்லாம் மரங்கள்லாம் ஒட்டி ஒட்டி. அதானே கைத்து கட்டல் போட்டு படுத்தோம்னா ஜம்முன்னு இருக்கும் அப்படியே. இங்கேயாவது பரவாயில்ல, ஒவ்வொரு பள்ளத்துல பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி கூட, பேரு கூட தண்ணி கண்ணில் பட மாட்டேங்குது. ஆமா, இது என்னன்னு தெரியல. ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் வந்தா பிளான்டா உள்ளுச்செடி என்ன தண்ணி ஒடியிருக்கலாம். ஸ்டாப் ரெக்கார்டிங். இரிகேஷன் டெக்னாலஜியில் என்னென்னமோ வந்தாச்சு. ஓட்டு வீடுகள் ஒன்று ரெண்டு மிச்சம் இருக்கு. ஓட்டு வீடெல்லாம் பார், ஒரு பழைய கால கோயில் பார். இந்த பழமைக்காகவே மேலே மட்டும் பெயிண்ட் அடிக்காமல் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணாங்க. ரசனை நம்மளை மாதிரி டேஸ்ட் அவங்களுக்கு நல்லா இருக்கு. சூப்பர். இதெல்லாம் விட்டோம் அப்படின்னா கோபி சைடு கொஞ்சம் கொஞ்சம் பழைய வீடுகள் பார்க்க முடியும். அப்புறம் பொள்ளாச்சி என்ன ஜமீன் ஊத்துக்குழியா இதுமோலாம் சொல்லுவாங்க. அப்புறம் புறவிபாளையம் ஜமீன் இதெல்லாம் சொல்லுவாங்க. கோட்டி சுவாமிகள் இருக்கிற இடம், ஆனமலை சைடு, அங்கெல்லாம் கொஞ்சம் பழைய காலத்து இதெல்லாம் பார்க்க முடியும். வீடுங்க, வாழ்க்கை. சிட்டியில் தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பைப் இருக்கு? தண்ணி வரும், காற்று வேணா வரும் இல்லையா? குருந்தமலை 3 கிலோமீட்டர். இப்படி போனால் வனபத்ரகாளியம்மன் கோயில் இல்லையா?